அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் இந்த திருப்பணிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம். நெகேமியா புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். நெகேமியா புஸ்தகத்தினுடைய நடுமைய கருத்து கட்டுகிற ஒரு காலம், அதாவது அலங்கத்தை கட்டுவோம் என்று சொல்லி நெகேமியாவும் ஜனங்களும் அர்ப்பணித்த ஒரு சூழ்நிலையை இங்கு பார்க்கிறோம். நெகேமியா என்கிற அந்த ஒரு மனிதன் ஒரு ஜெப வீரன். அவன் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தான். அவன் வாழ்வு மூலமாய் நாம் கற்றுக்கொண்டோம் என்பதை நெகேமியா 1ஆம் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நெகேமியாவினுடைய 2ஆம் அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். கடினமான பிரச்சனைகளை, கடினமான பணியை எவ்வாறு மேற்கொள்வது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் how to tackle a tough job என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே பணியை அல்லது வேலையை 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று எளிமையான பணி, எளிமையான வேலை. இன்னொன்று கடினமான பணி அல்ல கடினமான வேலை என்று சொல்லலாம். ஆனால் எளிமையான வேலையை செய்ய விரும்புகிறவர்கள் பலர் உண்டு. ஆனால் கடினமான வேலையை செய்ய விரும்புகிறவர்கள் ஒரு சிலரே. ஏனென்றால் கடினமான அங்கே கஷ்டமான வேலையை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அர்ப்பணம் வேண்டும், விலக்கிறைய வேண்டும். அருமையானவர்களே, இந்த 2ஆம் அதிகாரத்திலே நெகேமியா அங்கே உண்மையாகவே அவன் ஜெபம் பண்ணுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே ராஜாவுக்கு முன்பாக அவன் துக்கத்தோடு நிற்கிற அந்த சூழ்நிலை காணப்படுகிறது. அந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். ஒரு வாகனத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றால் அதற்குரிய டூல்ஸ், உபகரணம் வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த கடினமான காரியத்துக்குரிய திட்டமிடுதல் வேண்டும். ஆகவே அங்கே உபகரணங்கள் அல்லது அது நமக்கு முன்னால் இருக்கிற பணிகள் மிக முக்கியமானது. ஆங்கிலத்திலே டூல்ஸ் அண்ட் டாஸ்க் என்று சொல்வார்கள். இந்த 2ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து தியானித்த பொழுது 3 காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அது என்ன கற்றுக்கொண்டேன் என்பதை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். நெகேமியா இந்த அலங்கத்தை கட்டுவதற்காக அவனுடைய கரத்தில் இருந்த உபகரணங்கள், டூல்ஸ், இவைகளை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நெகேமியா 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே நெகேமியாவிடத்தில் உள்ள முதல் ஆயுதம் அல்ல உபகரணம் என்னவென்றால் காத்திருத்தல். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் வெயிட்டிங். இங்கே 1ஆம் அதிகாரத்திலே நெகேமியா ஜெபித்தான். ஆனால் வேத பண்டிதர்கள் அங்குள்ள மாதத்தின் கணக்குகளை வைத்து பார்க்கும்போது நெகேமியா 4 மாதங்கள் காத்திருந்தார். பிறகு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே அவன் இன்றைக்கு என்று சொல்லப்படுவதனாலே அந்த 4 மாதங்கள் காத்திருந்து பின்பு ராஜாவுக்கு முன்பாக துக்கத்தோடு இருக்கிறான். அருமையானவர்களே, காத்திருந்தல் என்பது மிக முக்கியமானது. ஆண்டவருடைய அடியார்கள் காத்திருந்தார்கள். மோசே காத்திருந்தான், யோசேப்பு காத்திருந்தான், ஆபிரகாம் காத்திருந்தார், அப்போஸ்தலனாகிய பவுல் காத்திருந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் கூட அவர் காத்திருந்ததை நாம் திருமறையிலே வாசிக்க முடிகிறது.
வாரன் வெஸ்பி அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், வெயிட்டிங் டைம் இஸ் நாட் எ வேஸ்டிங் டைம் என்று சொல்வார். காத்திருக்கிற ஒரு காலம் ஒருவேளை அது வீணான காலம் அல்ல. ஆகவே தான் அருமையானவர்களே, நெகேமியாவின் கைரத்தில் உள்ள முதல் டூல்ஸ், முதல் உபகரணம் என்றால் காத்திருக்க வேண்டும். வாழ்க்கையிலே கடினமான ஒரு காரியங்களை நீங்கள் கையாளுவதற்கு முன்பாக காத்திருத்தல் அவசியம். இரண்டாவதாக அவன் கையில் உள்ள இன்னொரு உபகரணம் என்னவென்றால் நம்பிக்கையாயிருந்தால். ஆங்கிலத்திலே ட்ரஸ்டிங் என்று சொல்லலாம். அங்கு நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 2, 3 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அந்த இடத்திலே துக்கம் என்கிற அந்த வார்த்தையானது 3 முறை வருகிறது. ராஜாவுக்கு முன்பாக பானபாத்திரக்காரன், ராஜாவுக்கு முன்பாக யாராவது துக்கமாய் இருந்தால் ராஜா அவனை கொண்டு போடுவார். இல்லாவிட்டால் இன்னொரு காரியம், ஒருவேளை பழைய நாட்களிலே அந்த எருசலேமும் அலங்கமும் சீர்படுத்த வேண்டும் என்று ராஜா கட்டளை கொடுத்தார். ஒருவேளை இவனுடைய துக்கத்தினாலே அந்த கட்டளையை அவன் மாற்றி அமைத்து விடலாம் என்கிற ஒரு அந்த பயம் அங்கே காணப்பட்டது. ஆகவே இவனுடைய வாழ்க்கையிலே அந்த துக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவர் தனக்கு செயல்படுவார் என்று சொல்லி அவன் நம்பிக்கையோடு இருந்தார். அருமையானவர்களே, நெகேமியானுடைய வாழ்க்கையிலே பயம் இருந்தது. ஆனால் அந்த பயத்தை காட்டிலும் அவனுடைய விசுவாசம் மேலோங்கி இருந்தது. அருமையானவர்களே, அங்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன? நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3 எங்கள் பிதாக்களின் கல்லறை இருக்கிற அந்த பட்டணம் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் யூதர்களுக்கு தங்களுடைய பிதாக்களின் கல்லறை குறித்த கரிசனை உண்டு. அதே போல பெர்சிய அந்த ராஜ்யபாரம் உள்ள மக்களுக்கும் அந்த பிதாக்களின் கல்லறை குறித்த கரிசனை உண்டு. ஆகவே ஞானமாக அந்த இடத்திலே இங்கு நெகேமியா அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். முதலாவதாக காத்திருந்தார். இரண்டாவதாக தன்னை ராஜா கொண்டு போடலாம் என்கிற பயம் இருந்த போதிலும் கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு நம்பிக்கை இருந்தார். மூன்றாவது, நெகேமியாவின் கையில் உள்ள இன்னொரு அந்த உபகரணம், டூல்ஸ் என்னவென்றால் ஜெபம், ஜெபித்தான். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4 பாருங்கள். ராஜா கேட்கிறார், நீ போவதற்கு என்ன காலமாகும், ஏன் துக்கத்தோடு இருக்கிறாய் என்று கேட்டான். விஷயத்தை விளக்கிற உடனே நீ போவதற்கு எவ்வளவு காலமாகும் என்று கேட்டவுடனே இந்த அருமையான மனிதன் உடனடியாக அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஆங்கிலத்திலே இதை ஆரோ பிரேயர் என்று சொல்வார்கள், அதாவது அம்பின் ஜெபம் என்று சொல்வார்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே மனதுக்குள்ளே பண்ணுகிற ஒரு வேகமான ஜெபம் என்று சொல்வார்கள். பரலோக தேவனை நோக்கி வேகமாய் அவன் ஜெபித்தான். ஒன்று, அவனுடைய வாழ்க்கையிலே காத்திருந்தான். இரண்டாவது, நம்பிக்கை இருந்தான். மூன்றாவதாக அவன் ஜெபித்தான். நான்காவதாக அவருடைய வாழ்க்கையில் உள்ள இன்னொரு உபகரணம் என்னவென்றால் திட்டமிட்டான். ஆங்கிலத்தில் பிளானிங் என்று சொல்லலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8 வாக்கியங்களை பாருங்கள். ராஜா கேட்கிறான், நீ அங்கே எருசலேம் போவாயானால் எவ்வளவு காலம் ஆகும் என்று கேட்டார். ஆகவே நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபித்தது மாத்திரமல்லாமல் திட்டமிட்டு எல்லாவற்றையும் வைத்திருந்தான். எவ்வளவு காலமாகும் அல்லது எவ்வளவு தேவையாகும், என்னென்ன உதவிகள் தேவை, என்னென்ன அனுமதி தேவை, இதையெல்லாம் அவன் முன்கூட்டி அவன் திட்டமிட்டிருந்தான். இன்றைக்கி அநேகர் ஜெபிப்பார்கள், ஆனால் திட்டமிட மாட்டார்கள். ஆனால் சிலர் திட்டமிடுவார்கள், ஆனால் அநேகர் ஜெபிக்க மாட்டார்கள். நெகேமியா ஜெபித்தான், ஆனால் திட்டமிட்டான். அவன் திட்டமிடுவதற்காக ராஜாவிடத்தில் போய் 6 மாதங்கள் கழித்து இதை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருப்பான். ஆனால் அங்குள்ள ராஜாவின் மனநிலை, அவனுடைய மூட் எல்லாமே மாறி இருக்கும். ஆகவே அந்த தகுந்த சமயத்திலே ராஜஸ்திரியும் அந்த ராஜாவின் பக்கத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே உடனடியாய் சொல்கிறான். தனக்கு என்ன தேவை, என்ன காரியம் என்பதை திட்டமிட்டு சொன்னான். சகோதரனே, சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே சரீரத்திலோ ஆன்மீகத்திலோ குடும்பத்திலோ அல்லது சமுதாயத்திலோ எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நீங்கள் கையாளுவதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையிலே காத்திருங்கள். அதே சமயத்திலே நம்பிக்கையாயிருங்கள். மூன்றாவதாக ஜெபியுங்கள்.
நான்காவதாக திட்டமிடுங்கள், ஐந்தாவதாக அவன் சாட்சியிடுகிறான். அதாவதாக the tool of testifying என்று சொல்லலாம். நெகேமியாவின் புத்தகத்தை எடுத்து பாருங்கள். அங்கே வசனம் சொல்கிறது, அங்கே தேவனுடைய கரம் என்னோடு கூட இருந்ததினால் என்று சொல்கிறார். ஆகவே ராஜா அனுமதி கொடுத்த அந்த காரியங்களுக்கெல்லாம் அது என்னுடைய கிரியை அல்ல, தேவனுடைய கரம் என்று தேவனை குறித்து சாட்சியிடுகிறார். அவருடைய திட்டமிடுதலிலே 3 காரியங்களை நான் மறந்திருக்கிறேன், அதை மறுபடி ஞாபகப்படுத்துகிறேன். அந்த திட்டமிடுவதிலே முதலாவது ராஜாவின் அனுமதி, பெர்மிஷனுக்காக ஜெபித்தார். இரண்டாவதாக ராஜா தனக்கும் தான் செய்கிற காரியங்களுக்கும் அங்கே ஒரு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் தர வேண்டும் என்று ஜெபித்தார். நெகேமியா 2:8 வாசிக்கிறோம். ராஜா அந்த அலங்கம் கட்டுகிற பணிக்கும் தன்னுடைய பயணத்திற்கும் தன்னுடைய மரவேலைகளுக்கும் மற்ற எல்லா உதவிகளுக்கும் அங்கே அவர் அனுக்கிரகமான காரியங்கள், ப்ரொவிஷன், அதாவது தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜெபித்தார். ஆகவே பெர்மிஷன், அனுமதிக்கு ஜெபித்தார், ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புக்கு ஜெபித்தார், மூன்றாவது ப்ரொவிஷன், தன்னுடைய தேவைகளுக்காக ஜெபித்தார். இந்த அலங்கம் கட்டுகிற வேலை மகா பெரிய வேலை. ஆகவே நெகேமியாவின் கையில் உள்ள 5 உபகரணங்கள், ஒன்று காத்திருந்தார், இரண்டாவது நம்பிக்கை இருந்தான், மூன்றாவது ஜெபித்தான், நான்காவது திட்டமிட்டான், ஐந்தாவதாக தேவனை குறித்து சாட்சியிட்டான். இப்போது இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நெகேமியா கட்டுகிற அந்த அலங்கம் கட்டுகிற பணி ஒரு சிறிய பணி அல்ல, மகா பெரிய பணியாகும். ஆகவே அந்த கடினமான பணியிலே அவனுடைய வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டிய சில அந்த பணிகளின் பிரச்சனைகளை சொல்ல விரும்புகிறேன். அந்த பிரச்சனைகளுக்காக நெகேமியா செய்த சில ஆயத்தங்கள், அவைகளை நான் விளக்க விரும்புகிறேன். அதாவது டூல்ஸ் அண்ட் டாக்ஸ் அந்த என்பதிலே, அதாவது அவனுடைய உபகரணம், அந்த ஆயத்தங்களிலே சில காரியங்களை சொல்கிறேன். ஒன்று, நெகேமியா தன் பலனை புதுப்பித்தார். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பலனை புதுப்பித்து கொண்டு என்னிடத்தில் வரக்கடவர்கள் என்று வேத வார்த்தை சொல்கிறது. நெகேமியாவின் புத்தகம் 2:11 பாருங்கள். நான் எருசலேமுக்கு வந்து 3 நாள் இருந்த பின்பு. ஆகவே ஏறக்குறைய 4 மாதங்கள் பயணம். இந்த 4 மாதங்கள் பயணத்திலே நெகேமியா ஒருவேளை ஒட்டங்கள் மேலே அவன் பயணம் செய்து வந்திருக்கலாம். ஆகவே இந்த பயணத்தின் களைப்பினாலே தன்னுடைய பணியை செய்வதற்கு முன்பாக அவன் ஓய்வு எடுத்தான் அல்லது ஓய்ந்திருந்தான் என்பதை சொல்ல முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக நமக்கு ஓய்வு மிக முக்கியமான ஒரு காரியமாகும். செய்யப்படுக வேண்டிய அநேக பணிகளுக்கு ஓய்வு மிக முக்கியமான காரியம். எஸ்ரா என்பவன் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே 8:32 அவன் எருசலேம் வரும்போது 3 நாட்கள் அவன் அமைதியாய் ஓய்வு எடுத்தான் என்பதை சொல்கிறது. நீங்கள் ஓய்வெடுத்து நீங்கள் தீர்மானித்து பாருங்கள், உங்களுடைய முடிவுகள் நல்ல முடிவுகளாக எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் களைப்போடு சோர்வோடு நீங்கள் தீர்மானம் எடுத்து பாருங்கள், அந்த தீர்மானமானது குழப்பமான ஒரு தீர்மானங்களாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே முதலாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பெரிய பணியை செய்வதற்கு அவன் ஓய்வெடுத்தான். இரண்டாவதாக அந்த கட்டுமான பணிக்குரிய தேவையை குறித்து அவன் கணக்கிட்டான். நெகேமியா 2:12-16 வரை பாருங்கள். ஓய்வு பெற்ற பின்பு அந்த அலங்கத்தை சுற்றி பார்த்தான். அந்த அலங்கத்தினுடைய கேள்விப்பட்ட செய்தியின் அடிப்படையில் அவன் செயல்படவில்லை. அன்றைய சூழ்நிலையிலே அந்த அலங்கத்தின் நிலைமை, அலங்கத்தின் நீளம், அலங்கத்தினுடைய சிதைவுகள், இவைகளெல்லாம் அவன் உடனடியாய் அவன் கணக்கிட்டான். அருமையானவர்களே, முதலாவதாக பிரச்சனைகளை சந்திப்பதற்கு முன்பு ஓய்வு எடுத்துக்கொண்டார். இரண்டாவதாக அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்னென்ன தேவைகள் என்பதை குறித்து அவன் கணக்கிட்டான். மூன்றாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே தேவையான மனிதர்களை தேடுகிறார். நெகேமியா 2:17 பாருங்கள். இஸ்ரவேலின் அலங்கம் இடிக்கப்பட்டு
அதனாலே தேவனுக்கும் தேவனுடைய நாமத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நிந்தையை விளக்கி சொல்லி அந்த மற்ற ஜனங்களின் அந்த உதவியை நாடுகிறான். ஆகவே தேவையான மனிதர்களை அவன் நாடுகிறான். பிரச்சனையை தன்னோடு மாத்திரமல்ல மற்றவர்களோடு அவன் இணைத்து சொல்கிறான். அலங்கம் இடிந்தது ஒரு சாதாரண நிலை அல்ல, அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய நிந்தை என்பதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆகவே ஜனங்களை அவன் செயல்படுவதற்கு அழைக்கிறான். அலங்கத்தை கட்டுவோம் என்ற உடனே ஜனங்களும் சொல்கிறார்கள், நாங்களும் அலங்கத்தை கட்டுவோம் என்று பதில் கொடுக்கிறார்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னவுடனே ஜனங்களும் அவ்வாறு வாக்கு கொடுக்கிறார்கள். 4வதாக நெகேமியா அந்த தேவ ஜனத்தின் மேலே நம்பிக்கை வைத்தார். ராஜாவிடத்தில் அனுமதி பெற்று இவன் வந்தாலும் கூட தன்மேல் அல்ல மற்ற ஜனங்கள் மேலே நம்பிக்கை வைத்தார். கிறிஸ்தவ பணி, ஊழிய பணி, சபை பணி என்பது அது ஒருவருடைய பணி அல்ல, இது ஒரு கூட்டு பணியாகும். ஆண்டவர் எல்லா வரங்களையும் ஒரு மனிதனுக்கு தந்ததல்ல, எல்லா ஊழியங்களையும் ஒரு அடியாருக்கு கொடுத்ததல்ல. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எல்லா வரங்களையும் எல்லா ஊழியங்களையும் தன் ஜனங்களுக்கு பிரித்து பகிர்ந்து கொடுக்கிறார். ஆகவே நெகேமியா தேவ ஜனத்தின் மேலே அவன் நம்பிக்கை வைத்தான். நாம் மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைப்பதற்கு முன்பாக தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவன் தான் மனிதர்கள் மேலேயும் தன்னுடைய நம்பிக்கை வைப்பான். அநேகர் தேவனை விட்டுவிட்டு மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அது வீணான ஒரு பரிதாப முடிவை வந்து விடுகிறது. ஆகவே பாருங்கள், இங்கே அருமையான இந்த நெகேமியா மற்ற ஜனங்களின் அந்த திறமைகள், தாளந்துகள், அவளுடைய ஒத்தாசை மேலே நம்பிக்கை வைத்தார். நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த பெரிய பிரச்சனைக்கு தன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு இன்னொன்றை செய்தான். அவன் வாழ்க்கையிலே சந்திக்கப்பட போகிற அந்த பயங்கரமான அந்த பிரச்சனைகள், எதிர்ப்புகளை அவருடைய வாழ்க்கையிலே அவன் சந்திப்பதற்கு, அந்த எதிர்ப்புகளை கையாளுவதற்காக அவன் பிரயாசப்பட்டான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, தன்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான பிரச்சனைகள் வருகிறது. நெகேமியாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10 பாருங்கள், அங்கே வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது. அங்கே நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19 பாருங்கள், சன்பலாத், தொபியா, அம்மோனியர், அங்கே அரேபியன், இவர்கள் எல்லாரும் அங்கே பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். முதலாவதாக அந்த எதிர்ப்புகளை கையாள அவன் தன்னை ஆயத்தப்படுகிறான். திருநெல்வேலி பேராயத்தில் ஒரு மறைந்து போன ஒரு பேராயர் இருந்தார். அவர் தானியல் ஆபிரகாம் என்பது அந்த அத்திச்சேருடைய பேர். அவர் அடிக்கடி சொல்வார், பிரச்சனைகள் வெளியே இருந்தும் சபைக்கு வருவது உண்டு, பிரச்சனைகள் உள்ளே இருந்து வருவது உண்டு. பிரச்சனைகள் வெளியே இருந்து வருகிறதை அநேக தேவ ஜனங்கள் ஒற்றுமையோடு இருந்து ஜெயிக்கிறார்கள். ஆனால் சபைக்குள்ளே உள்ளே இருந்து வருகிற பிரச்சனைகள் வரும்போது அநேக தோல்வி அடைந்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இங்கே நெகேமியாவின் வாழ்க்கையிலே அலங்கம் கட்ட ஆரம்பித்தவுடனே சன்பலாத், தொபியா போன்ற மற்ற கூட்டாளிகள் அங்கே எதிர்ப்புகளை செய்கிறார்கள். இந்த எதிராளிகள் செய்கிற எதிர்ப்புகளுக்கு அவர்கள் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவ ஜனங்கள் அந்த பணியை செய்யாதபடி தடுக்கிறார்கள். 2வதாக அவர்கள் செய்த ஒரு காரியம், தேவ ஜனங்கள் அலங்கத்தை கட்டாதபடி பலவந்தம் பண்ணுகிறார்கள். இந்த 2 காரியத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே 2 காரியங்களை நான் சொன்னேன். முதல் காரியம் என்ன? இந்த மகா பெரிய பிரச்சனையை அவன் கையாளுவதற்கு முன்பாக சரியான உபகரணங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். 2வதாக இந்த மகா பெரிய காரியங்களை அவர் கையாளுவதற்கு முன்பாக சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இந்த 2ஐயும் அவர் ஆயத்தம் பண்ணி வரும்பொழுது அந்த அலங்கத்தை ஜனத்தின் மூலமாய் கட்ட ஆரம்பித்தார். சிலருடைய வாழ்க்கை நான் பார்த்திருக்கிறேன். எல்லா பணியும் தாங்களே செய்வார்கள்.
தாங்களே செய்து ஒரு காலகட்டத்தில் பேனவுட் எரிந்து போவார்கள். அவர்கள் சோர்வினாலே, அவர்கள் மன தளர்வினாலே விழுந்து போனதை பார்த்திருக்கிறோம். ஆண்டவருடைய பணிக்கு நாம் அழைக்கப்பட்டாலும் தேவையான மனிதர்களை கண்டுபிடிக்க வேண்டும். தேவையான மக்களோடு நாம் இணைந்து பணி செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நெகேமியா பெரிய காரியத்தை செய்தான். 5 உபகரணங்களை வைத்திருந்தான். 5 ஆயத்தங்களை அவன் செய்திருந்தான். மறுபடி ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே காத்திருந்தான். 2வது உபகரணம் நம்பிக்கையாயிருந்தான். 3வது அவன் ஜெபித்தான். 4வது அவன் திட்டமிட்டான். 5வது சாட்சியாக அவன் பேச ஆரம்பித்தான் தேவனை குறித்து. இந்த மகா பெரிய பிரச்சனையை அவன் கையாளுவதற்கு செய்த ஆயத்தம் என்ன? தன் பலனை புதுப்பிக்க ஓய்வு இருந்தான். 2வதாக அந்த அலங்க கட்டுவதற்குரிய நடைமுறை தேவையை கணக்கிட்டான். அடுத்ததாக தேவையான மனிதர்களை தேடினான். மற்ற மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்தான். சந்திக்கக்கூடிய அந்த எதிர்ப்புகளை அவன் மேற்கொள்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான். அருமையானவர்களே, எந்த ஒரு பணியை செய்தாலும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எதிர்ப்புகள் வர நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்ப்பாளர்கள் நம்முடைய பணியை செய்யாதபடி அவர்கள் தடுப்பார்கள். எழுப்பாளர்கள் நாம் பணியை செய்யாதபடி பலவந்தம் பண்ணுவார்கள். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் கட்டப்பட வேண்டிய காரியத்தை, செய்யப்பட வேண்டிய பணியை ஆண்டவர் கொடுத்த பலத்திலே செய்து முடிக்க அனுக்கிரகத்தை தருவார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, அநேக சமயங்களிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக உட்கார்ந்து கணக்கு பார்க்க வேண்டும் என்று, கட்டடம் கட்டுவதற்கு முன்பாக உட்கார்ந்து கணக்கு பார்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதே போல நெகேமியா மகா பெரிய பணியாகிய அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு முன்பு அதற்குரிய உபகரணங்களையும் அவன் கொண்டிருந்தான், அதற்குரிய ஆயத்தங்களையும் செய்தான் என்பதை நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் கற்றுக்கொண்டோம். அதே போல எங்கள் பணிகளை செய்வதற்குரிய நல் உபகரணங்களையும் நல் ஆயத்தங்களையும் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.